அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆண்டனபிள் சுவின் பிரான்சிஸ். நான் நிலை 8 படிக்கிறேன். நான் இன்னைக்கு சாமை கோழிக்கறி பிரியாணி செய்ய போகிறேன். தேவையான மசாலா பொருட்கள்: அன்னாசிப்பு, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, தயிர், எண்ணெய், நெய், தேவையான அளவு 2 தக்காளி, 1 வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கோழிக்கறி, சாமை, கரம் மசாலா, மிளகாய் தூள், கறி மசாலா, பிரியாணி மசாலா, எலுமிச்சை சாறு, உப்பு, 1 டம்ளர் தேங்காய் பால். சாமை பிரியாணிக்கு 1 டம்ளர் சாமை எடுத்துருக்கிறோம். அதை இப்போ நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். இப்போ சாமையை கழுவியாச்சு. அப்புறம் பிறகு நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இப்போ நல்லா கழுவின கோழிக்கறியை சின்ன சின்ன துண்டுகளாக அறுக்க போகிறோம். நறுக்கி வச்ச கறியில கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, இது எல்லா மசாலும் புன்னாடி கூறியது, இஞ்சி பூண்டு விழுது போட்டு கலந்துக்கணும். கலந்து முடிச்சோடனே ஊற வைக்கணும். கறியை நல்லா கலந்தாச்சு. எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்கும் கறி நம்ம ஊற வைக்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியையும் நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து தக்காளி நறுக்கிக்கலாம். இப்ப தக்காளியும் வெங்காயமும் நறுக்கியாச்சு. இப்ப அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கணும். இப்ப பாதி மசாலா பொருட்களை போட போகிறோம். நறுக்கிய வெங்காயத்தை நம்ம உள்ள போட போகிறோம். நல்லா வதங்க நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். பொன்னிறமாக வர நம்ம வதக்கிக்கிறணும். இப்ப புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் மிக்சிக்குள்ள போட்டு அரைக்க போறோம்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச விழுந்த அதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நம்ம சொன்ன இது மசாலா பொடிகளை எல்லாம் உள்ள போட போறோம். நல்லா வதக்கணும். இப்ப தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தயிர் போட்டு நல்லா வதக்கணும். இப்ப எல்லா பொருளும் வதங்கட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால இப்ப சிக்கன் போட்டு நல்லா வதக்க போறோம். கறி நல்லா கலந்தாச்சு. நம்ம மூடி போட்டு கறியை வேக வைக்கணும். ஊற வச்சு சாமியிலிருந்து தண்ணியை வடிச்சிடுறோம். கறி நல்லா வெந்துடுச்சு. இப்ப இது மிச்சம் இருக்கிற மசாலா பொருட்களையும் சாமியும் சேர்த்துக்கலாம். இப்ப கறி சாமியெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். ஒன்றரை டம்ளர் சாமிக்கு 1 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் ஊத்த போறோம். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எலுமிச்சை சாறு ஊத்தணும். நெய் போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுடணும். குக்கர் விசில் குக்கர்ல போட்டுடணும். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்ப ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்ப திறந்து எப்படி பிரியாணி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்ப பிரியாணி நல்லா வந்திருக்கு. இப்ப சுவையான ஆரோக்கியமான சாமை கோழிக்கறி பிரியாணி தயார். நான் எதற்கு இந்த உணவை தேர்ந்தெடுத்தேன்னா, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இதனால் நான் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன். இந்த பிரியாணியில் நிறைய சத்தம் நார் சத்தம் நிறையா இருக்கிறது.
சுவை அற்புதமாக இருக்கு. நன்றி.